ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹானஸ்ட் ரிவ்யூ அபவுட் துணிவு அண்ட் வாரிசு. பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர். ஸோ இது வந்து நான் முன்னாடி ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேயே நான் வந்து ரிவ்யூ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ சா தட், பட் கொஞ்சம் வேலை விஷயனால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ என்னோட ரிவ்யூ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி ஹானஸ்ட் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ ஹெச் வினோத் வந்து ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த மூவி பொறுத்தவரை வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால். ஓகே, நல்லா இருக்கு படம் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. அப் டு ஒரு பயங்கரமான ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தலை வந்து அந்த மாதிரி ஒரு ரகட் ஸ்டைல வந்து நான் பார்த்ததே இல்லை. அண்ட் மெயின்லி தட் மைக்கேல் ஜாக்சன் எல்லா டான்சர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இல்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஆடி இருக்காரு டான்ஸ். மெயினா அந்த மூன் வாக் வந்து மறக்காம பாருங்க. முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, அப்பப்போ பார்க்கலாம். ஹெச்டி பிரிண்ட் எப்போ வரும்னு தெரியாதுல்ல, இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. தலை வந்து அந்த போல செஞ்சிருக்காரு. அந்த கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஹைப்ல போயிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு தலாஜி. அண்ட் மெயின்லி ஹெச் வினோத் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சிருக்காரு. தலை வந்து எடுக்கிறாரு, சுடுறாரு, ஒரு பயங்கரமான பவர் பேக்டா இருக்கு. அண்ட் ஃபைட்டிங் சப்போர்ட் சூப்பரா இருக்கு. அண்ட் ஸ்கிரிப்ட் மெயினா வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு மெயினான ஸ்கோப். ஸோ அதுலன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேங்க்ல வந்து நம்ம எவ்வளவு மணி போட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். லைக் சில பேர் வந்து லோன் எடுத்து அதை கட்ட முடியாம இருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மணி எல்லாம் எங்க போகுது அப்படின்றது தான் இந்த படமே. ஸோ அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லாம் வந்து இந்த படம் பாருங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இதனாலன்னு பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க, எல்லாமே டீடைலா சொல்ல. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி எல்லாம் வந்து 100% ஷியூரா சேஃபா இருக்குன்னா அது கண்டிப்பா இல்ல. சோ அததான் வந்து இந்த டைரக்டர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஓவராலா படம் பாத்தீங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அண்ட் தலையோட ரகர் லுக்காகவே போய் படம் பார்க்கலாம். அண்ட் சப்ஜெக்டும் இருக்கு. சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி ஹிஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, பீஸ்ட் மாதிரி இருக்காங்க சொன்னாங்க. பீஸ்ட கொண்டே வராதிங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் ஜோனர். அண்ட் மெயின்லி தலை இஸ் நெயில்ட் திஸ் கேரக்டர். படம் வந்து வேற யாருக்கு கொடுத்தா முடியாது அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் தட் வில்லனிசம் இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவா போயிட்டு வில்லனிசமா மாறி மறுபடியும் ஹீரோ வந்து லைக் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் சில ரோல் வந்து கொஞ்சம் ஃபன்னியான ரோல்ஸ் எல்லாம் நானும் பார்த்தேன். அவங்க பேர்லாம் எனக்கு சரியா தெரியல. பட் புதுசா இருந்தவங்களை பார்க்கும்போது நான் அவரோட வாய்ஸ் பார்த்தா வந்து ஹேங் ஓவர் படத்துல வர பில்லாவோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் அப்போ வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்றது. அண்ட் தலை மெயின்லி அந்த டான்ஸ், அந்த ஆக்டிங்கு, அந்த கன்னை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே வந்து ஒரு பவர் பேக் தான் இருந்தது. எஸ், இட்ஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் தலை ரசிகர்கள். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து துணிவோட என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. அண்ட் துணிவு வந்து கண்டிப்பா பெரிய டிராபேக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் இளைய தளபதி விஜய் வந்து இந்த படம் எடுத்துருக்க கூடாது. எதனால பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டாங்க. பிளஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னு நான் சொல்லல. விஜய் அவர் எடுத்தாரே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் ரீச் ஆகும். லைக் இந்த தெரி, ஜில்லா அதெல்லாம் வந்து சப்ஜெக்டோட சேர்ந்து ஒரு எமோஷனலா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நானே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் தெரியெல்லாம் வந்து நானே அழுது இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஜோனர்ல வந்து இந்த மூவில சென்டிமெண்ட் இருக்கு. லைக் மதர் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் தான் அங்க விஷயமே. டேரக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சில நியூஸ் எல்லாம் கசிஞ்சிச்சு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. லைக் டைரக்டர் வம்சி வந்து ஃபர்ஸ்ட் அல்லுர்ஜுன் வந்து அப்ரோச் பண்ணதாகவும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் வந்து இளைய தளபதி வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படம் ஏன் இளைய தளபதி எடுத்துக்கினாரு, எதுக்கு அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதுக்கும் வந்து சில பேர் லைக் ரூமர்ஸா இல்ல உண்மையான எனக்கு எந்த அளவுக்கு தெரியல, அவர் வந்து கான்சென்ட்ரேட்டா வந்து யோசிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து விவரங்கள் வந்து சில பேர் வந்து ரூமர்ஸா ஐம் நாட் ஷியோர் அபவுட் தட். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வாரிசுன்றது வந்து தளபதி பண்ணாமலே இருந்திருக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அல்லர்ஜுன் தான் எனக்கு கண்ணில் தெரிஞ்சாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்லா வைகுண்டபுரம்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த சீன்ஸ் மாதிரியே எடுத்து வச்சிருக்காரு இவர் கூட. மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அல்லா வைகுண்டபுரம் பண்ண அவர் தான். எதுக்கு இது டிராபேக்ஸ் மட்டும் தான் சொல்லல, தளபதி ஆக்டிங் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ட் ரொம்ப வந்து ஃபன்னியா பண்ற மாதிரி. எஸ், அது கூட அந்த படத்துல ரிசம்பிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. எஸ், ஐ டூ வாட்ச் தெலுங்கு ஃபிலிம். ஸோ எனக்கு புரியும். ஸோ அதனால வந்து நான் பார்க்குறேன். அதனால வந்து வாரிசு பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிகாஸ் துணி வந்து டஃப் கொடுக்கணும்னா
துணிவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டஃபஸ்டான ஒரு மூவி இருந்தா ஸோ இட் வில் பி லைக் கிளாஷ் மீன்ஸ் இந்த சண்டை போட்டுக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல, கொஞ்சம் டஃபஸ்டா இருக்கும்ல. ஏன்னா தளபதி ரசிகர்களும் நாங்க தான் கெத்துன்றாங்க, தலை ரசிகர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து ஒண்ணுதான். ஸோ யார் கெத்து யார் கம்மியெல்லாம் இங்க மேட்டர் இல்லை. டூ ஆர் டாப் மோஸ்ட் ஹீரோஸ். ஸோ அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மூவிஸ் எல்லாம் வந்து ரெண்டுமே வந்து வாரிசு பொறுத்தவரை இன்னும் சின்ன சின்ன டிராபேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிரீன் மேட் மாதிரி ப்ளூ மேட் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல பழங்காலத்துல வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாமோ எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா ரியலிஸ்டிக்காவே எடுத்திருக்கலாம். ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தா கூட மூவி வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அது ஒண்ணுதான் ஒரே ஒரு சின்ன டிராபேக்ஸ். அண்ட் தளபதி ஆக்டிங் எல்லாமே ஓவரால் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே வந்து லிட்டரலி எமோஷனலா தான் இருந்தது. ஓகே, வாரிசும் பார்க்கலாம். கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. வாரிசு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. அண்ட் ஏகே எஸ் நெயில்ட் த மூவி. கண்டிப்பா வந்து பொங்கலோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியல, ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா துணிவு ஆஸ் வின் த பொங்கல் செலிப்ரேஷன். எதனாலும் பாத்தீங்கன்னா மூவி அது மாதிரி இருக்கு. அண்ட் ஏகேவோட சீன்ஸும் சரி, அந்த மூவி வந்து ஒரு ஹைப்பா இருக்கும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் படி பாத்தீங்கன்னா வாரிசு தான் ஜெயிக்கும். ஸோ என்னோட பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸ் லைக் ஏகே ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் தளபதி ஃபேன்ஸா இருந்தாலும் படம் பாத்தீங்கன்னா தலைய கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அவர் வந்து நேச்சுரலா இருக்காரு. லைக் அந்த அவர் நினைச்சிருந்தா வந்து பிளாக் எல்லாம் பண்ணிட்டு ஹேர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு கேன் பி லைக் யங் மேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. அவர் வந்து அப்படியே நேச்சுரலா நடிக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருந்தது. துணிவு கண்டிப்பா பாருங்க, வாரிசும் கண்டிப்பா பாருங்க. என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ எதனால லேட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா டியூ டு சம் ஒர்க் ரிலேட்டட் அப்படி இப்படி இருந்தது. எனக்கு டைம் இல்ல போஸ்ட் பண்றதுக்கு, அதனாலதான் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Press the bell icon and see you in next video. Bye guys.